இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் காலியாக உள்ள காலிப்பிடங்களை நிரப்பதற்கான, அதாவது தற்காலிக முறையில் நிரப்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையிலையும் மாவட்ட நலவாழ்வு சங்க கீழே கூட இருக்கக்கூடிய மாநகராட்சி மற்றும் மருத்துவத்துறையில் உள்ள காலிப்பிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. 20/7/2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் வந்து தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழே வந்து திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் இணை இயக்குனர் நலப்பணி அலுவலகத்தின் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது 23/7/2026 முதல் வரவேற்கப்படுகிறது குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழையும் தற்காலிகமாக 11 மாதம்தான் கால ஒப்பந்த அடிப்படையில் இப்பணி நிரப்பப்படுகிறது. இவை முற்றிலுமே தற்காலிகமானது, எப்போதுமே வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. இதன் மூலம் நிரந்தர பணியோ இல்லை முன்னுரிமையோ நீங்கள் எந்த சலுகையுமே பிற்காலத்தில் கோர இயலாது. நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8/8/2026 அன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அதற்கு முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸில் வந்து 8/8/2026 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸ்கீம், அடுத்து நேம் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷனு, சேலரி மந்த்லி வைஸ் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் மெத்தட் என்ன மெத்தடு, வேக்கன்சி ப்ளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஒரே ஒரு காலிப்பிடங்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. 19,000 சேலரி, ஆனால் கான்ட்ராக்ட் பேஸ் தான். திருநெல்வேலி கார்ப்பரேஷனுக்கு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு தான் இந்த காலிப்பிடங்கள் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு காலிப்பிடங்கள் தான் இருக்குது. யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து காஸ்ட் வைஸ் கிடையாது, யாராலும் அப்ளை பண்ணலாம். யாராலும் அப்ளை பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு தக்கன அவங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. இன்டர்வியூ இருக்குது அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது. இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ உள்ள போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து DMHPன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு காலிப்பிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பிசியோலஜிஸ்ட், எம்எஸ்சியில் நீங்கள் பிசியோலஜிஸ்ட் MBL வரைக்கும் முடிச்சிருக்கணும். முடித்தவங்க அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். 23,800 சேலரி மாத ஊதியம், கான்ட்ராக்ட் பேஸ் தான். JDHS 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிசியோலஜியில் MA MSc பிசியோலஜிஸ் வித் 6 month ஸ்பெஷல் ட்ரைனிங்கு முடிச்சிருக்கணும். இன்ஸ்டியூட் அண்ட் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் அண்டு ஐடென்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து MA MSc முடிச்சு பிசியோலஜிஸ்ட் முடிச்சவங்க வந்து இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து TMHPயில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் எடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கணும். பார்த்து மெடிக்கல் கவுன்சிலிங் மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் வித் வந்து 6 month வந்து ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து அந்த காலிப்பிடங்கள் அப்ளை பண்ணலாம். 18,000 சேலரி, ஆன் கான்ட்ராக்ட் பேஸ் தான். JDHSலாம் ஒரு காலிப்பிடமும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த காலிப்பிடங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ விண்ணப்பங்களை நீங்கள் எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்களை வந்து நீங்கள் திருநெல்வேலி.nic.in இணையதளத்தில் கூட நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை. இது வந்து மாவட்ட சுகாதார அலுவலகம் எண் 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627-002ங்கிற பின்கோடுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண முடியல அப்படின்னா நேரடியாக நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை சமர்ப்பிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்கள். அப்படின்னா 1 or 2 daysக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எந்த அட்ரஸ்க்கு ரீச் பண்ணுறோமோ அந்த அட்ரஸுக்கு போய் ரீச் ஆயிரும். சென்ட் பண்ணுறோமோ அந்த அட்ரஸுக்கு போய் ரீச் ஆயிரும். இதில் வந்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLC, HSC, பர்த் சர்டிஃபிகேட்டு இருக்கவங்க வந்து இதில் இணைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிகிரியில் உள்ள மார்க் ஷீட்டு அண்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து வந்து ரியலை சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க, எஸ்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி வைங்க. எல்லாத்தையுமே ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கும், ஆதார் கார்டு வைங்க. இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு வைங்க, இல்லாட்டா டிரைவிங் லைசன்ஸு இல்லை அண்டு பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ அப்சல்யூட் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இருந்தேன்னா இஃப் அப்ளைபிள் இருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை
இதோட சேர்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கேட்டகரியில் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபார்மோட வேறு எதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வேறு ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டும் முடிச்சிருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 6 months கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சிராக்ஸையும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் வச்சு சென்ட் பண்ணலாம். நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இப்பதில் முற்றிலுமே தற்காலிகமானதான். 11 மாதம் காலையில் தான் அந்த பதவி வந்து 11 மாதம் கழிச்சோடனே உங்களை வந்து வெளியே போக சொல்ல மாட்டாங்க. அப்படியே ரொட்டீனாக ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 11 மாதம் இடைவெளி அப்படிங்கிறது வந்து 11 மாதத்தில் நீங்கள் ஒரு 11 மாதம் கழிச்ச உடனே ஒரு நாள் லீவ் போட்டு மறுநாள் மறுபடியும் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்பணிகள் எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து பணியில் சேருவதற்கு சுய ஒப்புதல் கடிதம் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. 35 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். காலிப்பணிகள் எண்ணிக்கைக்கு மாறுதல், காலிப்பணிகளை கூட்டலாம் குறைக்கலாம் என்னென்னாலும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அது ஒரு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் உங்களுக்கு முன்னாடி இது வந்து போட்டிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் NRHM, NUHM, TMHP ஆன் கான்ட்ராக்ட் பேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ கிளையே கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறோ அதை தூக்கி அந்த நேம் ஆஃப் போஸ்ட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோக்கு ஒட்டிக்கோங்க. நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் இல்லாட்டி ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. மேலா ஃபீமேலாக அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க. வித் ப்ரூஃபோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏஜ் என்ன ஏஜோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன குவாலிஃபிகேஷன் அதோட சர்டிஃபிகேட்டை பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் எதுவும் ஹேண்டிகேப் எதுவும் எக்ஸ் சர்வீஸ் மேன் எதுவும் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அட்ரஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெசென்ட் அட்ரெஸ்ட்டு, அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. 12/13 அதில் வந்து நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து ப்ரெசென்ட் அட்ரஸ் ஒன்று எழுதிக்கோங்க. எந்த அட்ரஸ் ப்ரெசென்ட்டாக அந்த அட்ரஸ் ப்ரெசென்ட் அட்ரஸை கவனமாக எழுதுங்க. மாற்றி எழுதுகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வந்து அப்படின்னா எந்த 2க்கும் அனுப்ப வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2 அட்ரஸுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளேஸ், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊர் நேம் போட்டுக்கோங்க. டேட் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டேட் போட்டுருங்க. சிக்னேச்சர் வித் டேட் கொடுத்துருங்க. உங்களுடைய சைன் பண்ணி அது கீழே வந்து டேட் போட்டுருங்க. அடுத்து டேட்டு நோட்னு கொடுத்துருக்காங்க. டேட் சொல்லிட்டோம்ல. அடுத்து வந்து நோட்டீஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்ராக்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கூட அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ராக்ஸ் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டாஸ்டட், அதாவது உங்களோட சிக்னேச்சரை வந்து எல்லா ஸ்ராக்ஸ்லையும் கீழே வந்து எழுதிடுங்க. சிக்னேச்சர் போட்டுருங்க. அடுத்து இன்டர்வியூக்கு நீங்கள் போகல எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போக மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதான் அந்த 1, 2 பாயிண்ட்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் எக்ஸ்ட்ரா காப்பி ஆல் த அவே பெயிண்டட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.